Students, today is 6th standard science class. 6th standard science classல நம்ம 4th unit பார்த்துருக்குறோம். 4th unit என்ன நம்ம பார்க்குறோம்னா அவர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டு இந்த லெசனில் முடிச்சிட்டோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பற்றி பார்க்க போகிறோம், இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈகோ சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம இங்கே என்ன இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஈகோ சிஸ்டம்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டத்தில் நேச்சுரல் ஈகோ சிஸ்டம்னு என்ன, ஆர்டிஃபிஷியல் ஈகோ சிஸ்டம்னு என்ன, நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட் டாபிக் ஃபுட் செயின்னா பார்த்தோம். ஃபுட் செயினில் ப்ரொடியூசர்ஸ் யார், கன்சியூமர்ஸ் யார், கன்சியூமர்ஸோடைய டைப்ஸ் பார்த்தோம். அதில் ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ், இந்த டீகம்போசர்ஸ், இந்த டைப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோன்னா அதோடைய ஃபுட்டை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுட் செயின். இன்றைக்கி டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஃபுட் செயினை பற்றி பார்க்க போகிறோம். ஃபுட் செயின் அப்படின்னு என்னென்னா, இப்போ வந்து நம்ம இடத்துல வந்து ப்ரொடியூசர்ஸ் யார், பிளான்ட்டு தான். ப்ரொடியூசர்ஸ் யார், பிளான்ட்டு தான். இந்த பிளான்ட்டை ஃபுட்டு மேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும், என்ன எசென்ஷியலாக வேணும்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்டு குளோரோஃபில். அது லீஃபில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் பிக்மெண்ட்டோட ஹெல்ப்பில் தான் இந்த வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு இதை மேக் பண்ணது ஃபுட்டாக. ஆனால் இதுக்கு என்ன வேணும், த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் இருந்தால் மட்டும்தான் ஃபுட் மேக் பண்ண முடியும். அப்போது இந்த சன்லைட், அந்த சன்னோடைய சோர்ஸஸ், அந்த சன்னோடைய எனர்ஜியை தான் ஃபுட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்குது, ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஃபுட்டாக கார்பன் டை ஆக்சைடு வாட்டரை ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணுறது குளோரோஃபில் தான். ஆனால் எதோடைய எனர்ஜியில், சன்னோட எனர்ஜியில். அப்போது நாம் இப்போ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே, இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சன்னோடைய லைட் இருக்குது. சீட்ஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சன்னோடைய ஹீட் இருக்குது. அந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்கும் போது சன்னோடைய ஹீட்டு அதுதான் வந்து எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதே போல் தான் அப்போ பிளான்ட்டை ஈட் பண்ணக்கூடிய எல்லா அனிமல்ஸ்க்கும் சன்னோட எனர்ஜி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் இதை பிளான்ட்டை மட்டும் சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஹெர்பிவோர். பிளான்ட்டை ஈட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் என்ன சொல்லுவோம், இப்போ ஹெர்பிவோர். அண்டு பிளான்ட்டை ஈட் பண்ணக்கூடிய அனிமல்ஸை ஈட் பண்ணக்கூடிய அதர் அனிமல்ஸ் என்னது, கார்னிவோர் சொல்லுவோம். இதுதான் ஃபுட் செயின். அதாவது எனர்ஜி வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசத்துலேருந்து அதர் டைப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஃபுட்டு மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் லிவிங் ஆர்கானிசம் டு த அனதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் த்ரூ ஃபுட்டு. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபுட் செயின். அதுதான் என்ன சொல்கிறோம், ஃபுட் செயின் சொல்கிறோம். அதுதான் என்ன ஃபுட் செயின். இங்கே பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸி தான். இந்த லெசனே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ லைஃப் சயின்ஸு. ஸோ நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய, நீங்கள் டெய்லி பார்த்துருக்கக்கூடிய ஒரு சயின்ஸு தான். அதனால் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபாரஸ்ட்டு, டீர் ஈட்ஸ் கிராஸ். ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டீர் வந்து கிராஸ் ஈட் பண்ணுது. அண்ட் இன் டர்ன் வி நோ டைகர் ஈட்ஸு டீர்ஸு. டைகர் எதை ஈட் பண்ணுது, டீர்ஸு. இன் எனி ஈகோ சிஸ்டம் தேர் இஸ் ஏ செயின். இது எந்த ஈகோ சிஸ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா செயின்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஃபுட் செயின் ஒன்று இன்னொன்று ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிக்கும், அதை வந்து வேறு ஒரு அனிமல் ஃபுட்டு யூஸ் பண்ணிக்கோ. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கானிசம்ஸ் தட் இல் லீவ் தேர். This sequence of who eats whom in an ecosystem is called a ஃபுட் செயின். இந்த சீக்வன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த தொடர்ச்சி, அந்த கண்டினியூ என்ன சொல்கிறோம், யார் வந்து ஃபுட்டுக்காக யாரை ஈட் பண்ணுறாங்க. இப்போ டீர் வந்து ஃபுட்டுக்காக பிளான்ட்டை ஈட் பண்ணுது, டைகர் ஃபுட்டுக்காக டீரை ஈட் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபுட் செயின். அதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம, ஃபுட் செயின். இட் டிஸ்கிரைப்ஸ் நவ் ஆர்கானிசம்ஸ் கெட் எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸ் பை ஈட்டிங் அதர் ஆர்கானிசம்ஸ். அப்போது இதிலேருந்து ஒரு ஆர்கானிசம் வந்து எனர்ஜியை எடுத்துக்கணுன்னா வேறு ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை ஈட் பண்ணுறது மூலிமா தான் எனர்ஜியை எடுத்துக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுட் செயின் ஷோஸ் இந்த ஃபுட் செயினில் வந்து நமக்கு என்ன தெரியுது, ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரொடியூசர்ஸ். அப்போ ப்ரொடியூசர்ஸ்னால் என்ன, கிராஸ் அண்டு கன்சியூமர்ஸ். எக்ஸாம்பிள் டீரு, கோட்ஸு, கவ் அண்டு டைகர்ஸ். இது எல்லாமே கன்சியூமர்ஸ். ஓகேவா, சரி. இப்போது இங்கே பார்க்கலாம், நம்ம ஃபுட் செயின் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஃபுட் செயின் பாருங்கள், இங்கே இருக்கிற ஃபுட் செயின். எக்ஸாம்பிள் ஃபுட் செயின் இஸ் ஏ டெரஸ்ட்ரியல் கிளாஸ், அதாவது கிராஸ் லேண்ட் ஈகோசிஸ்டம்னா என்ன, நான் லிவிங் திங்ஸு, லிவிங் திங்ஸும் ஒன்று டிபெண்ட் பண்ணி லீவ் பண்ணுறது ஈகோசிஸ்டம். இங்கே இதில் எதில் நான் லிவிங் திங்ஸு, சாயிலு, வாட்டரு, சன், இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸு. இதில் எது லிவிங் திங்ஸு, பிளான்ட்ஸு, டீரு, டைகர், இது எல்லாமே லிவிங் திங்ஸ். அப்போ பிளான்ட்டை ஈட் பண்ணுறது டைகர், டீரை ஈட் பண்ணுறது டைகர். இதுதான் ஃபுட் செயின். இந்த எனர்ஜி, இந்த சன்னோட எனர்ஜி பிளான்ட்டிலேருந்து டீருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, டீர்லேருந்து டைகருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபுட் செயின் இஸ் அன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்னு என்ன,
நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள். லேக் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கலாம். லேக் ஈகோசிஸ்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிளான்ட்டு வாலிஸ்னேரியான்னு சொல்லிட்டு லேக்கில் அதை தண்ணி மேலே மிதந்துட்டே இருக்கும் வாலிஸ்னேரியா. இந்த வாலிஸ்னேரியாவா இதை வந்து அக்வாட்டிக், இந்த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் இந்த பிளான்ட்டை ஈட் பண்ணுறது பார்த்திங்கன்னா லார்வா. இந்த லார்வாவை ஈட் பண்ணுறது எது? ஃபிஷ்ஷு. இந்த ஸ்மால் ஃபிஷ்ஷை ஈட் பண்ணுறது இது இங்கே இந்த இப்படி போயிருக்காங்க. அக்வாட்டிக் லார்வா வெயிட் பண்ணுறது ஸ்மால் லார்வா, வாட்டரில் ஸ்மால் லார்வாஸ் இருக்கும், அது லார்வா வெயிட் பண்ணுறது ஃபிஷ்ஷு. கீழே பாருங்கள் பிளான்ட்டு வெயிட் பண்ணுறது இன்செக்ட்ஸு. இதுதான் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட் இப்போ எனர்ஜி ஃப்ளோ. எப்படி எனர்ஜி ஃப்ளோ ஆகுது? இந்த ஃபுட் செயின் பிகின்ஸ் வித் த எனர்ஜி கிவன் பை த சன். இந்த ஃபுட் செயினுடைய பிகின்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கான எனர்ஜி கொடுக்கறது சன்னு தான். பிளான்ட்டுக்கான எனர்ஜி கொடுக்கறது அது சன்னு. ஸோ அப்போ ஃபுட் செயினோட பிகின்ஸ்லேயே எனர்ஜி கொடுக்கறது சன்லைட் ட்ரைகர்ஸ் photosynthesis in plants. The energy from the sun is stored. இந்த எனர்ஜி என்ன பண்ணுது? The energy from the sun is stored in the plant pots. இந்த எனர்ஜி வந்து அது சன்னுடைய எனர்ஜி பிளான்ட்டோட பாட்ஸில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கு. when the grasshopper eats the grass, the energy flows from grass to grasshopper. அப்போது கிராஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய சன்னோட எனர்ஜி கிராஸை ஈட் பண்ணக்கூடிய கிராஸ் ஓப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃப்ராக் கெட்ஸ் எனர்ஜி பை ஈட்டிங். இப்போ ஃப்ராக் வந்து எனர்ஜிக்காக எதை ஈட் பண்ணுது? கிராஸ் ஓப்பரை ஈட் பண்ணுது. ஸோ அப்போது வந்து இந்த எனர்ஜி, அதாவது இந்த கிராஸ் ஓப்பரில் இருக்கக்கூடிய எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு ஏ க்ரோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட்டு வென் த ஃப்ராக் இஸ் ஈட்டன் பை ஏ க்ரோ. இப்போது ஃப்ராகை வந்து க்ரோ ஈட்டன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது? இந்த ப்ரைமரி எனர்ஜி ப்ரொடக்ஷன். The primary energy production in the world of living things is made by plants. இந்த primary energy production மேக் பண்ணுறது எது? பிளான்ட் தான். தட் இஸ் பை ஃபோட்டோசிந்தசிஸ். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோசிந்தசிஸ். எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதை ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்கிறோம். பிளான்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோசிந்தசிஸ். இங்கே பாருங்கள் ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சன் இருக்கா? சன்னோடைய எனர்ஜி ப்ரொடியூசருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸு வாட்டர் எடுத்துக்குது, அதாவது நான் லிவிங் திங்ஸை எடுத்துக்குது. அண்டு நான் லிவிங் திங்ஸோட ஹெல்ப்பில் தான் வாட்டரு சன்னோட ஹெல்ப்பில் தான் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொடியூசரை ப்ரைமரி கன்சியூமர் கிராஸ் ஓப்பர் ஈட் பண்ணுது. கிராஸ் ஓப்பர் ஈட் பண்ணுறது செகண்டரி கன்சியூமர். இது ஒரு பூச்சி, அந்த இன்செக்டை ஈட் பண்ணக்கூடியது கார்னிவோர்ஸு. செகண்டரி கன்சியூமரை ஈட் பண்ணுறது டெர்டரி கன்சியூமர், அது ஆம்னிவோர். ஃபைனலாக இது பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொடியூசர்ஸும் வந்து டெத் ஆகிடுச்சு. ஹெர்பிவோர், கார்னிவோர், ஆம்னிவோர், அதாவது கன்சியூமர்ஸ், ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்டரி கன்சியூமர். இந்த ஆல் த்ரீ கன்சியூமர்ஸும் will die after the dead bodies of plants and animal body decomposed by the small microorganisms like fungi, bacteria. இந்த மாதிரி ஸ்மால் மைக்ரோ ஆர்கானிசத்தால் டீகம்போஸ் ஆகிடு. டீகம்போஸ்ட் ஆனதுக்கப்புறம் it is changed to the manure to the soil. இது வந்து மென்யூராக மாறிடுது. ஓகேவா? ஓகே. த மைக்ரோ ஆர்கானிசம் ரெடியூஸ் த எக்ஸ்கிரேட் அண்ட் டெட் பாடிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன்டு பிரைமரி சிம்பிள் காம்போனன்ட்ஸ் அண்ட் புட்ஸ் தம் பேக் டு இன்டு த சாயில். திரும்ப அது சாயில்கே கொடுத்துருது. இட் இஸ் த மெட்டீரியல் தட் ஹெல்ப் த பிளான்ட் டு க்ரோ. இந்த மெட்டீரியல் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. திஸ் வி கேன் சி தட் தேர் இஸ் ஏ சைக்கிள் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இப்போது இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? Thus we can see that there is a cycle of materials. ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ப்ரொடியூசர் டு ஹையஸ்ட் லெவல் ப்ரெடேட்டர்னா என்னது? அனிமல்ஸ் பிடிச்சு சாப்பிடக்கூடிய அனிமல் தான் ப்ரெடேட்டர் சொல்கிறோம். தென் பேக் டு த சாயில். அது டெத் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த எனர்ஜி வந்து எங்கேவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? சாயில்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? சாயில்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் லெவல்னு கொடுத்துருக்காங்க. அது ட்ராபிக்கல் லெவல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ட்ராபிக்கல் ரீஜன், அதோடைய நிலையை தான் நம்ம ட்ராபிக்கல் லெவல் சொல்கிறோம். இங்கே பாருங்கள். We see that the energy is passed along from the producers to the consumers. எனர்ஜி வந்து ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் தெர் ஆர் த டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ் இன் எனி ஃபுட் செயின். ஒவ்வொரு ஃபுட் செயின்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருக்காங்க. ஹவு கேன் வி டிஸ்டிங்கிஷ் டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ்? அப்போது இந்த டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ்க்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? அதுக்கான தொடர்புகள் என்ன? அனிமல்ஸ் தட் ஈட் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். அனிமல்ஸ் வந்து பிளான்ட் ஈட் பண்ணுறது ப்ரைமரி. அனிமல்ஸ் தட் ஈட் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். அனிமல்ஸ் ஈட் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் என்னது? ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். அதுவே அனிமல்ஸ் தட் ஈட் ப்ரைமரி
கன்சியூமர். பிளான்ட்டு சாப்பிடக்கூடிய அனிமலை பிடிச்சு சாப்பிடக்கூடிய அனிமல் என்னது? பிரைமரி கன்சியூமர்ஸ் ஆர் கால்டு பிரைமரி அனிமலை பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய அனிமலை பிடிச்சு சாப்பிடக்கூடிய வேறு ஒரு அனிமலுடைய நேம் வந்து செகண்டரி கன்சியூமர். ஓகேவா? செகண்டரி கன்சியூமர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க செகண்டரி கன்சியூமர். ஓகே, நெக்ஸ்ட்டு tertiary consumer and animals that eat the secondary consumers. Animals வந்து secondary consumers eat பண்ணுறது tertiary consumers or the tertiary consumers. Okay, next there may even by large predators. பெரிய predators-லாம் eat tertiary consumers தான் eat பண்ணும். They are called the quaternary consumer. Okay, each of this level in the food chain is called trophic level. So இப்போ அந்த ஃபுட் செயினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெவலில் இருக்கக்கூடிய ஃபுட் செயினை நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ராபிக்கல் லெவல் சொல்கிறோம். ஒவ்வொரு ஃபுட் செயினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெவலையும் நம்ம என்ன சொல்கிறோம்? ட்ராபிக்கல் லெவல். அதாவது ஃபுட் செயினில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசரை ட்ராபிக்கல் லெவல் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் லெவல் அண்டு பிளான்ட் சாப்பிடக்கூடிய கிராஸ் ஓப்பரை செகண்ட் ட்ராபிக்கல் லெவல் அண்டு கிராஸ் ஓப்பரை சாப்பிடக்கூடிய ஃப்ராகை டெர்டரி ட்ராபிக்கல். ஃப்ராகை ஈட் பண்ணக்கூடிய ஈகிள், அந்த ஃப்ராகை ஈட் பண்ணக்கூடிய ஈகிள் வந்து ஈகிள்னா இது குவாட்டர்னரி கன்சியூமர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போது இதுதான் அதோடைய பிக்சர்ஸ். இந்த பிரமிடோடைய அதாவது எனர்ஜி ஃப்ளோ பிரமிடோடைய பிக்சர்ஸ் இது தான். ஓகே, இப்போ இங்கேருந்து பார்க்கலாம். நம்ம 10% of energy goes into new body cell and will be available to the next animal when it gets reached. நம்ம எடுத்துக்கக்கூடிய எனர்ஜியில் 10% பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடி செல்ஸ்க்கு தான் இன்ட்டு நியூ பாடி செல்ஸ், அதாவது பாடி செல்ஸ் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 10% பார்த்திங்கன்னா க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் அனிமல்ஸ் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். திஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி அட் ஈச் ட்ராபிக் லெவல் கேன் பி ஷோவன் பை அன் எனர்ஜி பிரமிட். இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம ஒவ்வொரு ட்ராபிக் லெவல்லையும் ஒவ்வொரு ட்ராபிக் லெவல்லையும் பார்க்கலாம். இதுதான் நம்ம எனர்ஜி பிரமிட் சொல்கிறோம். ரேட் ஈட்ஸ், இங்கே அதுவே தான் கொடுத்துருக்குற ஸ்டோரியை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கூடிய அவங்க ஸ்டோரியை தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். ரேட் ஈட்ஸ் கிரைன்ஸ் அண்ட் இன் டேர்ன்டு we know snake eats rat. ரேட்டை ஈட் பண்ணுறது என்ன? இதை ஈட் பண்ணுது கிரைன்ஸ் தான். ஆனால் ரேட்டை பிடிச்சி சாப்பிட்றது எது? ஸ்னேக்கு. ஸ்னேக்கை வந்து எதுக்கு ப்ரே? ஸ்னேக் வந்து எதுக்கான ப்ரே? Now snake is a prey for peacock and in the turned peacocks are easy prey for tigers, leopards. அதே பீகாக் வந்து ஈஸியாக டைகர்ஸுக்கும் லியோபார்ட்ஸுக்கும் அதாவது ஃபுட்டாக சேஞ்ச் ஆகிடும். நவ் திங்க், டூ டைகர்ஸ் ஹாவ் எனி நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ்? டைகர்ஸுக்கு வந்து ஏதாவது நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ் இருக்கா? இல்லை. டைகரை பிடிச்சி சாப்பிடக்கூடிய அனிமல் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போது வந்து குவார்டினரி அனிமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிக் சைஸில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இன் ஆல் ஃபுட் செயின் தேர் இஸ் ஏ டாப் லெவல் ப்ரெடேட்டர் தட் ஹேஸ் நோ நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ். எல்லா ஃபுட் செயினுக்குமே பார்த்திங்கன்னா டாப் லெவல் ப்ரெடேட்டர்ஸ் தான் இருக்குது, நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ் கிடையாது. இன் அண்ட் அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ரெடேட்டர் ஃபார் அலோகேட்டர், நேச்சுரல் ப்ரெடேட்டர் எல்லாமே வந்து அலோகேட்டர்ஸ். இன் ஏ ஃபாரஸ்ட் தேர் ஆர் நோ நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ் ஃபார் டைகர்ஸ். நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ் ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸே கிடையாது. டைகருக்கான நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸே கிடையாது. ஓகேவா? டைகரை ஈட் பண்ணக்கூடிய நேச்சுரல் ப்ரெடேட்டரே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின். லேர்னிங் ஃபுட் செயின் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்டராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் எனி ஈகோசிஸ்டம்ஸ். இந்த ஃபுட் செயின் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்போட நம்மளோட ஃபீடிங் ரிலேஷன்ஷிப்பு அண்ட் ஆர்கானிசத்துக்கான இன்ட்ராக்ஷன்ஸ் என்ன இந்த ஈகோ சிஸ்டத்தில் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த லெசனில். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட் அதுதான் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இன் ஆல் ஃபுட் செயினில் இதெல்லாம் இப்போ வந்து ஃபுட் செயினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபுட் செயினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம்? லேர்னிங் ஃபுட் செயின் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்டராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் இன் அன் ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபுட் செயின் ஆல்சோ
இப்போ ஃபுட் செயின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? அப்ரிஷியேட் த எனர்ஜி ஃப்ளோ அண்ட் நியூட்ரியன் சர்க்குலேஷன் இன் அன் ஈகோசிஸ்டம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் பொல்யூஷன் இம்பேக்ட் த ஈகோசிஸ்டம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த ஈகோசிஸ்டத்தை வந்து பொல்யூட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக. த ஃபுட் செயின் கேன் பி யூஸ்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் அண்ட் தேர் இம்பேக்ட்ஸ். அப்போ இந்த ஃபுட் செயின் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? டாக்ஸிக் நம்மளுடைய மூமெண்ட்டில் ஃபுட்ஸ் எது வந்து எதுக்கான டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம அதோடைய இம்பேக்ட் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபுட் வெப்பு. நெக்ஸ்ட் என்னது ஃபுட்டு வெப்பு. ஃபுட்டு வெப்புன்னா என்ன? ஃபுட்டு வெப்னா ஒரு இந்த ஈக்கோ சிஸ்டத்தில் 2 or 3 ஃபுட் செயினுடைய கனெக்ஷன்ஸ் தான் நம்ம ஃபுட் வெப்பு சொல்கிறோம். Consumers have different sources of food in an ecosystem and do not rely on only one species for their food. ஒரு ஸ்பீசிஸ் மட்டுமே இங்கே ஃபுட்டுக்காக இருக்கிறது கிடையாது, இன்டராக்ஷன்ஸ் இருக்குது. இஃப் யூ புட் ஆல் த ஃபுட் செயின்ஸ் வித் அன் ஈகோ சிஸ்டம் டுகெதர், எல்லா ஃபுட் செயின்ஸுமே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்குது இந்த ஈகோ சிஸ்டத்தில். தென் வி எண்ட் ஆஃப் வித் மெனி இன்டர் கனெக்டட் ஃபுட் செயின்ஸ். நிறையா இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுட் செயின்னு. திஸ் இஸ் கால்டே ஃபுட் வெப். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபுட் வெப்புன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதை தான் நம்ம ஃபுட்டு வெப்பு சொல்கிறோம். ஓகே, இங்கே பாருங்கள் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்து அதை ரீட் பண்ணிவிட்டு என்னென்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, நமக்கு டைம் இல்லை இல்லையா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவர் என்விரான்மெண்ட்டு இஸ் எவ்ரி திங் அரௌண்ட் அஸ். என்விரான்மெண்ட்டுன்னு என்ன? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே என்விரான்மெண்ட்டு தான். அண்ட் ஈகோசிஸ்டம்னு என்ன? இஸ் ஏ கம்யூனிட்டி மேடப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்டு நான் லிவிங் காம்போனன்ட்ஸ். லிவிங் ஆர்கானிசத்துக்கும் நான் லிவிங் காம்போனன்ட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் நம்ம கம்யூனிட்டி சொல்கிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பொல்யூஷன்ஸ் ஆகுது. அண்ட் சம்திங் ஹார்ம்ஃபுல் ஆர் பாய்சனஸ் இஸ் ஆடட் டு த என்வரான்மெண்ட். நம்ம ஹார்ம்ஃபுல் கேஸஸ் நிறையா வந்து என்வரான்மெண்ட்டில் ஆட் ஆகுது. ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப், த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸ். ஐடியா ஆஃப் ஷிஃப்டிங் ஃப்ரம் த மாஸ் கன்சம்ஷன் டு 3R பிரின்சிபல்ஸ். அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி நம்மளாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 3R பிரின்சிபல். ஐடியா ஆஃப் ஷிஃப்டிங் ஃப்ரம் எ மாஸ் கன்சப்ஷன் சொசைட்டி. ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள். நெக்ஸ்ட்டு வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் விச் கேன் பி broken down by bacteria, fungi and earthworm. நான் பயோடிகிரேடபிள் materials that cannot be broken down by the action of living organisms. லிவிங் ஆர்கானிசத்தோடைய ஆக்ஷன்ஸ் தான் நான் பயோடிகிரேடபிள். ஓகே, இது பாருங்கள் ஃபுட் வெப்பு பாருங்கள். இப்போ மவுஸு பிடிச்சி அவுலும் சாப்பிடுது, ஸ்னேக்கு சாப்பிடுது, அண்டு வைல்டு கேட் சாப்பிடுது. இப்போது இந்த மவுஸை அவுல் சாப்பிடுது, இந்த அவுல் ஸ்னேக் சாப்பிடுது, ஸ்னேக்கை பிடிச்சி கைட் சாப்பிடுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மவுஸை ஊல்ஃப் அதாவது வைல்டு கேட் சாப்பிடுது, வைல்டு கேட்டை லைன் சாப்பிடுது, க்ரீன் பிளான்ட்டை கோட் சாப்பிடுது, கோட்டை வந்து ஜெக்கால் சாப்பிடுது, நெக்ஸ்ட்டு ஜேக்கலை லயன் சாப்பிடுது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம ஃபுட் செயின்னா என்னென்னு பார்த்தோம், ஃபுட் வெப்புனா பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. எப்படி வந்து திங்ஸ் வேஸ்ட் ஆகுது, அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். டு ப்ரொடெக்ட் அவர் என்வரான்மெண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரெடியூஸ் வேஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணணும்? மேனேஜ் இட் ப்ராப்பர்லி அண்ட் மேக்ஸிமைஸ் ரீசைக்கிளிங்கை நம்ம ரீசைக்கிள் பண்ணணும். அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை திரும்ப ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி தான் நம்ம வந்து திங்ஸை மேக் பண்ணணும். வேஸ்ட் இஸ் எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல் தட் ஹேஸ் பீன் யூஸ்டு பட் இட் இஸ் நாட் வாண்டட் எனிமேர். வேஸ்ட்டுங்கிறது என்னது? ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸும் சரி, மெட்டீரியலும் சரி, இட் இஸ் நாட் யூஸ்டு அகெயின், திரும்ப நம்மளால் யூஸ் பண்ண முடியாத திங்ஸை தான் நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். வேஸ்ட்டு திஸ் இஸ் எய்தர் பிகாஸ் இட் இஸ் worn out, broken ஆர் இது வந்து என்னது? வேஸ்ட்டாக போனது, இல்லை உடஞ்சி போயிருக்கும். லாங்கர் ஹேஸ் எனி பர்பஸ், எதுக்கு யூஸ் ஆகாமலே கிடக்கும். எவ்ரி ஒன் ப்ரொடியூசர்ஸ் வேஸ்ட் அண்ட் அவர் வேஸ்ட் ஹேஸ் அன் இம்பேக்ட் டு ஆல் ecosystem. However, most of us do not know where our garbage goes. நம்ம குப்பையில் கொட்டுறோம் இல்லையா? வீட்டு குப்பையில் நீங்கள் ஸ்ட்ரீட்டில் கொட்டுறீங்க, அது கார்பேஜ் கோஸ் தான். தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட். திஸ் இஸ் ஏ லிக்விட் வேஸ்ட் இன் அவர் ட்ரெயின்ஸில் நம்ம போடுறது. தேர் ஆர் கேஸஸ் ஹைடிங் இன் த ஏர்.
லைக் பொல்யூட்டன்ஸ் ஃப்ரம் ஃபேக்டரியாஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஏர் அண்ட் தேர் இஸ் சாலிட் வேஸ்ட் கார்பேஜ் வி புட் இன் அவர் வேஸ்ட் பின்ஸ். சாலிட் வேஸ்டேஜ் ஏதோ கார்பேஜில் பார்த்தாலும் நம்ம அது வேஸ்ட் பின்னில் தான் தூக்கி போடணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதில் பார்க்கலாம். இதில் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. 2 types ஆஃப் வேஸ்ட்டு. இதில் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் வேஸ்ட் வி ஜெனரேட் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டூ 2 மேஜர் டைப்ஸ். சாலிட் வேஸ்ட்டை வந்து 2 மேஜர் டைப்ஸாக தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு, நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள். the term biodegradable is used for these things that can be easily decomposed or natural ஈஸியாக decomposed ஆயிரும். natural agents like water, oxygen and ultraviolet rays of the sun, சன்னோட ultraviolet rays and micro organisms எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது. One can notice that when a dead leaf and a banana peel is thrown away. ஒரு நீங்கள் இதோட நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 டெட் லீஃபு அண்ட் பனானா லீவ்ஸில் என்ன பண்ணலாம், இந்த எர்த்வார்ம்ஸ் இதெல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு வேர்மி கம்போஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவே டீகம்போஸ் பண்ணிடும். இட் ஆக்டட் அப் அண்ட் த செவரல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, ஃபங்கை அண்டு ஸ்மால் இன்செக்ட்ஸ் இன் ஏ டைம். ஒவ்வொரு டைமுக்குள்ளேயும் அதோடைய டீகம்போசிஷன்ஸோடைய டைம் எவ்வளோ இருக்குன்ட்டு நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம். பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இன்க்ளூட்ஸ் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் பீல்ஸ். பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை நம்ம என்ன பண்ண எதெல்லாம் சொல்கிறோம், வெஜிடபிள்ஸு சரி, ஃப்ரூட்டோட பீல்ஸ் இது எல்லாமே, அண்ட் லெஃப்ட் ஓவர் ஃபுட் அண்ட் கார்டன் வேஸ்டஸ், கிராஸு, லீவ்ஸு, வீட்ஸு, ட்விக்ஸு இதெல்லாமே ட்விக்ஸ் இது எல்லாமே, குச்சி இது எல்லாமே. நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், ஆக்சிஜன் வேஸ்ட்டு, வாட்டரு, மாய்ஸ்சர் அண்ட் ஹீட் ஃபெசிலிட்டிஸு, இந்த டீகம்போசிஷன் thereby breaking complete organic forms to simpler units. Decomposed ஆகக்கூடிய மேட்டரில் ஈவென்ட்ஸ்லி மிக்சஸ் டு த ரிட்டன் பேக் டு த சாயில் அண்ட் தஸ் தி சாயில் இன் ஒன் அகெயின் ஒரு தடவைக்கு திரும்ப அது நியூரிஷ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதில் வந்து பிளான்ட்டு நம்ம கிராப் கல்டிவேட் பண்ணால் அந்த கிராப் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. இப்போது பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டில் எதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு பாருங்கள் ஒரு டேபிளர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுட்டு வேஸ்ட் எது, பிளாஸ்டிக் வேஸ்ட் எதுன்னு சொல்லிட்டு பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு எது, நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்களே ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் பயோடிகிரேடபிள் ரேட்னா என்ன? தோஸ் மெட்டீரியல்ஸ் விச் கேன் நாட் பி ப்ரோக்கும் ஆகாது, டீகம்போஸ்டும் ஆகாது சாயில் மைக்ரோ ஆர்கானிசத்தால், பை நேச்சுரல் ஏஜென்ட்டால் நேச்சுரல் ஏஜென்ட்ஸால் அது என்னாகும், அது நான் பயோடிகிரேடபிளாக நாம் தான் அது மேக் பண்ணியிருக்கோம். அது சப்ஸ்டன்சஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸு, மெட்டல் ஸ்கிரிப்ஸு, அலுமினியம் கேன்ஸ், இது பாட்டில்ஸ் இது எல்லாமே நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. ஓகேவா? நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. Rani and her garbage. Rani gets home from school. She is hungry. She eats a banana and a packet of chips. She puts the banana peel and the plastic chips packet into the waste bin. In the waste bin, the waste mixes together. The banana peel makes the plastic. The banana நம்ம பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கீங்களே அது என்ன பண்ணுற பிளாஸ்டிக் சிப்ஸ் ஆர் பேக்கெட்டு டர்ட்டியாக சேஞ்ச் பண்ணலாம். The waste bin starts to smell and Rani mothers puts then வேஸ்ட். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஆர்கானிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம பேக் ப்ரிப்பேர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் புட்ஸ் த வேஸ்ட் அவுட் சைட் ஆன் த ஸ்ட்ரீட். த முனிசிபாலிட்டி கலெக்ட்ஸ் த வேஸ்ட் ஃப்ரம் அவுட் சைட் ராணிஸ் ஹவுஸ் அண்ட் மே அதர் ஹவுசஸ் இன் த டிராக்டர். த டிராக்டர் ரிவைட்ஸ் பிக் ஓப்பன் டம்ப் அண்ட் லீவ்ஸ் ஆல் மிக்ஸ்டு வேஸ்டஸ். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதுதான் வேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணி குறைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் திஸ் ஆர் ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் டம் வென் வேஸ்ட் இஸ் லைக் ரவுண்ட் சிப்ஸ் அண்ட் பேக்கட் பேர்ன்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணலாம், அன்ஹெல்த்தி கெமிக்கல்ஸ் இது எல்லாமே. So sometimes there are fires in the open dump when waste like Rani chips packet burns, unhealthy chemical polluted இதெல்லாமே ecosystem தான் pollute பண்ணுது. These chemicals are present in the air we breathe. இந்த கெமிக்கல்லாம் ஏரில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்குல்ல நம்ம ப்ரீத் பண்ணும் போது. The leftover ash from burnings lift இப்போது இதெல்லாமே வந்து பேர்னிங் ஆகிறதுனால திங்ஸை நம்ம லெஃப்ட் ஓவர் பண்ணிடலாம். ஆனால் இது என்ன ஆகும்,
எரிக்கிறதுனால திங்ஸ் எரிக்கிறதுனால அது ஃபயர் ஆகி அட்மாஸ்பியரை தான் ஆக்குபை பண்ணும். ஓகே, when it rains some of the dangerous chemical got into the ground, so off இதுலேருந்து என்ன இருக்குது? ஸோ rain never reaches the ground as the collect and the plastic garbage at the dump. Little words of water let mosquitoes to breed and they can spread unwanted disease like dengue and malaria. இப்போது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செஞ்சுட்டு அது திரும்ப ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் திரும்ப அதை நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். Cows and dogs are in open dump looking for food. As the waste is mixed many things that are not good to eat such as plastics smell like food. Thus, the animals get confused and eat animal plastics by accident. The animals get confused and eat some plastic by accident. This make them sick. இதனால தான் வந்து அனிமல்ஸு சிக் ஆகுது. அனிமல்ஸு நம்ம தான் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, ராணி இஸ் a student like you. She does not want to make animals sick. இதுதான். So do you want the same as Rani does? Because a detective learn about the 3Rs, how you can start to solve these problems. இப்போ இந்த 3R சைக்கிள்னால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். The based hierarchy or pyramid shows the between management solid system 3R cycle. Avoid the usage of unwanted materials which are with unwanted materials நம்ம யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். Create more decorations. Before you buy anything நிறைய யூஸ் பண்ணுறது think that do I really need it? Avoid buying packaged food. Reduce the buy use and throw plastic products. Reduce பண்ணணும். We can't reduce the waste by using durable goods that last longer instead of things that are used once and thrown away. Write on both sides of paper insected நிறைய பேப்பர்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணுறது இப்போ ரெண்டு சைடுமே வந்து ரைட் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் unnecessary printing, use electric facilities, share newspaper, magazines and other things with others. Reuse manners, using a thing again and again further than again and again after again use instead of use again. இப்போ திரும்ப நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் பேக்கு யூஸு த்ரோ பென்ஸு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? கிளாத் பேக்கு, ஃபவுண்டேஷன் பென்ஸு, ரீசார்ஜபிள் பேட்டரிஸு, இது எல்லாமே ரீயூஸ் கிளாஸ் பாட்டில்ஸ் ஃபார் அதர் பர்பஸஸ், ரிப்பேர் ஃபுட் வேர்ஸ் அண்ட் யூஸ் தான். ஓகே, இதோட இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எனர்ஜி ஃப்ளோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் என்ன ஆகுது? சன்னில் தான் எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட்டு அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகும் சன்னிலேருந்து பிளான்ட்டுக்கு, பிளான்ட்லேருந்து அனிமல்ஸ்க்கு, ப்ரைமரி அனிமல்ஸ் செகண்டரி, டெர்டரி அனிமல்ஸ்க்கு பாஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது எப்படிலாம் நம்மளுடைய வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணு, ரீயூஸ் பண்ணு, ரீசைக்கிள் பண்ணு, நெக்ஸ்ட்டு கம்போஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு இன்சரேட்டு அண்டு லேண்ட் ஃபில். ஓகேவா? சரி, ஓகே, இதோட நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு எப்படிங்கிறது இது போதும். கம்போஸ்ட்னா என்னது? கம்போஸ்ட் பண்ணுறதுனா என்ன? இப்போ வந்து பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அதில் செப்பரேட்டாக நம்ம பிரிச்சுட்டு பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ், அதாவது வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃப்ரூட்ஸ் பீல், இது எல்லாமே போட்டு அதில் எர்த்வார்ம் கலெக்ட் பண்ணி அதில் கொஞ்சம் சாயில் போட்டு ஃபில் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 or 6 days போய் பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் ஃபீல்ஸு, அந்த ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா டீகம்போஸ் ஆகி சாயிலாக இருக்கும். ஏன்னா இந்த எர்த்வார்ம் என்ன பண்ணுச்சு? அதை ஹீட் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு இட் மிக்சர் டு த சாயில்ஸ். இட் இஸ் ஹெல்ப் டு த பிளான்ட் க்ரோத் அண்ட் த சேஃப் ஆஃப் த அவர் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் என்வரான்மெண்ட். நம்மளோட என்வரான்மெண்ட்டோட டெவலப்புக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, போகும். இதோடு இந்த கிளாஸ் போதும். மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்செனரேட்லேருந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.